பார்த்திங்கன்னா வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அருமையான சாப்பாடு ஒன்று கிடைச்சிருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. நான் கடைக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வீடு தேடி காலையிலேயே நமக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு நம்ம கிடச்சிருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக எடுத்துருக்கோம். சரி இன்றைக்கி வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. எனக்கு வேறு லெவலில் சூப்பரான சாப்பாடு யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாமே கிளம்பி வந்துருங்க. வாங்க இப்போ என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது வந்து எனக்கு சாப்பிட்ணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நமக்கு வீடு தேடியே கிடச்சிருச்சு. பாருங்கள் என்னென்ன அப்படிங்கிறது காமிக்கிறேன். உங்களுக்கு இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஃபுட்டு அப்படின்னு. கூழ் இது நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இப்படி தான் கொடுத்தாங்க எங்கள் ஹவுஸ் ஓனர். அதை நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரையும் பச்சரிசியும் போட்டு இந்த கீரை சூப்பராக இருக்குது. இது வந்து சென்னையில் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. நம்ம வேறு மெத்தடில் பண்ணுவோம், இவங்க வேறு மெத்தடில் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய், சவுசோ, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரிலாம் போட்டு மொச்சக்கொட்டை, கருவெல்லாம் போட்டு இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த கூழுக்கு இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நாங்கள் வீட்டில் வச்சுருந்தோம் இந்த சிப்ஸு. இதையும் அந்த அப்படியே சேர்த்துக்கிட்டோம். இதோட கொஞ்சம் வெங்காயம், மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். மாங்காய் கிடைக்கல, வெங்காயம் தான் ரெடி பண்ணி வச்சுக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் எப்படி இப்போ இன்றைக்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத காமிக்கிறோம். வாங்க எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாமா. வாங்க போகலாம். அந்த கூழோடு நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோ ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்துட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த வீடியோ வந்து ஆனே ஆகவில்லை, சாரி. இதை சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த கொண்டா இதை சாப்பிட்டு இந்த கூழை குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல. எப்படி இருக்குன்னு சொல்லு. அது சாப்பிட்டு அது கடிச்சிக்கோ. தெரியும் அவன் சிப்ஸ் தான் எடுப்பான்னு நல்லாவே தெரியும். இது கீரை சாப்பிட்டு சொல்லு எப்படின்னு. கீரை சாப்பிடு. ஏன்னா அவன் தான் வந்து ஹவுஸ் ஓனர் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கூழு கொடுமான்னு கேட்டே இருந்தான். நான் தெரியலண்ணா வீடியோவில் தெரியலண்ணா. அவன் தான் ரொம்ப நேரமாக கேட்டே இருந்தான். இல்லை நான் ரெடி பண்ணுறேன், கொஞ்சம் நேரத்தில் விளையாடணும்னு சொன்னேன். இப்போ வந்து குடிக்கிறான். எப்படி உண்மையே சொல்லு எப்படி இருக்கு. நல்லா இருக்கா. இது சாப்பிடு, காய் சாப்பிடு. எனக்கு தெரியும் அவன் வந்து அதெல்லாம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு சைடு தேவையானது சிப்ஸு, இந்த இது இருக்குது. இதுனா உருளைக்கிழங்கு சிப்ஸா, அதனால் அவன் அந்த சைடிஸ் தொடுத்துக்க மாட்டான். ஆனால் கூழ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சோபன் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம், கூழ் இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவான். ஓகேவா, எனக்கு ஹாப்பியா. யார் நம்ம நன்றி சொல்லணும். ஹவுஸ் ஓனர் அக்காவுக்கும் சாமிக்கும் நன்றி சொல்லணும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய் பாய்.